மூடு, ஒயின் ஷாப்பை மூடு, வேண்டாம் வேண்டாம் ஒயின் ஷாப் வேண்டாம். தம்பி ஐயா வணக்கங்க. வணக்கம். என்ன டிராபிக் ஜாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கடைக்குள்ள எவனையும் விட மாட்டீங்க? ஐயா இந்த ஒயின் ஷாப்னால பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுதுங்கய்யா. பல பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி சரி. அதனால இந்த ஒயின் ஷாப்பை மூடுற வரைக்கும் போய மாட்டேங்கய்யா. ஓ, அப்போ ஒயின் ஷாப்பை மூடணும். இப்ப பாருங்க, ஆக்ஷன் எடுக்கிறேன். ஐயா வணக்கங்க. நான் தான் மினிஸ்டர் பேசுறேன். தமிழகம் முழுவதும் இந்த ஒயின் ஷாப்லாம் இமிடியேட்டா க்ளோஸ் பண்ண சொல்லுங்கய்யா. ஆமாம், ஆர்டர் பாஸ் பண்ணிருங்க இன்னைக்கே, இப்பவே. நன்றிங்க. நன்றி நன்றி. இன்னும் மெசேஜ் வருது. அரசு அறிவிப்பு: இன்று முதல் இலவசமாக வரும் பணம், இலவச பேருந்து, இலவச ஈபி அனைத்தும் ரத்து. குறிப்பாக இலவசம் என வரும் அனைத்துமே ரத்து. ஐயா என்னங்கய்யா அது? இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா ஏழைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களேங்கய்யா. பின்ன என்ன தம்பி, ஏழைகளுக்கு ஒரு திட்டம் போட்டா மத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்க. சரி, மொத்தமா எல்லாருக்கும் திட்டம் போட்டோம்னா அரசாங்கத்துக்கு வருமானம் எங்க இருந்து வரும்? எவனாவது கேள்வி கேக்குறீங்களா? இப்ப புரியும். இது ரெண்டுல ஒண்ணு தொடு தம்பி. ரெண்டா? ஐயா இதுல என்னங்கய்யா ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ணுதான்டா இருக்கும். உனக்கு இலவசம் வேணும்னு சொன்னா ஒயின் ஷாப் இருக்கும். இல்ல நீ ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லனா எவனுக்கும் இலவசம் கிடையாது. என்னைக்குப்பா நல்லவங்க பார்த்து ஓட்டு போட்டுருக்கானுங்க. இவனுக்கு கணக்கு என்ன? ஒரு ஓட்டுக்கு ஒரு பித்தளை கூட, ஒரு பித்தளை சொம்பு, ஒரு பித்தளை பாலான்னு தானப்பா போட்டுருக்கானுங்க. இவனுக்கு ரேஞ்சுக்கு அதை ஒரு நாள் பிசினஸ் ஆக்கி கரெக்ஷன் பண்ணிட்டானுங்க. அவனுக்கு ரேஞ்சுக்கு அதை 5 வருஷம் பிசினஸ் ஆக்கி